ரேஸ் கிளப்பிற்கு சீல் வைத்தது செல்லும் என்று தற்போது நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடைய நிகரார் நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? உதகையில் ரேஸ் கிளப்பிற்கு சீல் வைத்த விவகாரத்தில் தற்போது உச்சநீதிமன்றமானது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உறுதி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக வரி பாக்கி மற்றும் குத்தகை ஒப்பந்தமானது முடிவடைந்ததன் காரணமாக உதகையில் இருக்கும் சுமார் 56 ஏக்கர் பரப்பிலான அந்த ஒரு ரேஸ் கிளப் ஆனது மெட்ராஸ் ரேஸ் கிளப்பின் சார்பாக பயன்படுத்தப்பட்டது. அதனுடைய அந்த ஒரு குத்தகை காலம் முடிவடைந்த அடுத்து அதற்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக ரேஸ் கிளப் சார்பாக மேல்முறையீடு மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான உத்தரவை தான் தற்போது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். நீதிபதி கிருஷ்ணகிரி ராய் தலைமையிலான அமர்வானது இன்று அந்த உத்தரவை பிறப்பித்த பொழுது மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் தலையிடுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை எனவும் ஏற்கனவே குத்தகை காலம் முடிந்துவிட்டதன் காரணமாக இந்த உத்தரவை உயர்நீதிமன்றமானது பிறப்பித்தது செல்லும். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் ரேஸ் கிளப்பிற்கு சீல் வைத்ததும் செல்லும். மக்களினுடைய பயன்பாட்டிற்காக இந்த ஒரு இடத்தை அரசு என்பது பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனவும் இதில் கூடுதலாக தாங்கள் எந்த ஒரு கருத்தையும் தலையிட கூற விரும்பவில்லை, மேலும் அரசினுடைய விவகாரங்கள் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தற்போது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். தேவா, தகவலுக்கு நன்றி சுசித்ரா.